வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சினிமா விடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்ப நம்ம கூட இப்ப சோசியல் மீடியா சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி எதிர்பார்த்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். வணக்கம் லோகேஷ் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? சேம். சூப்பர். பிஃபோர் ரிலீஸ் உங்களை மீட் பண்ணதுக்கும் ஆஃப்டர் ரிலீஸ் பாக்குறதுக்கும் அவங்க ஃபேஸ்ல வேற மாதிரியான ஒரு டயர்டு தான் தெரியுது. இப்போ நிறைய இடங்கள் போய் மீட் பண்ணியான டயர்டு தான் இருக்கே தவிர ஒரு ப்ராடக்டை சூப்பரா டெலிவரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? வர கமெண்ட்ஸ்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான் இல்லை அதான் டயர்ட்னா முன்ன இருந்த ப்ரெஷர் இல்லை, ரிலீஸ் டைம்ல இருந்த ப்ரெஷர் இல்லை. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இந்த டெலிவரி பண்றதுக்கான ப்ரெஷர் இருந்தது, அது இல்லை. பட் வர ரிலீஸ் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நான் வெளில போயிட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு ஒரு 3 days நெட்ஒர்க் எல்லாம் இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் தான் வந்தேன். முந்தானே தான் ஈவினிங் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் இருந்த எல்லா கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம இதுக்கு தான் கஷ்டப்பட்டோம், அது அதே பாயிண்ட்ல மக்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கும்போது பயங்கர ஹாப்பியா. இவ்வளவு தூரம் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அது எந்த அளவுல உங்களுக்கு பயமா இருக்கு? நான் மாநிலத்திலிருந்தே தான் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் அது கொடுத்த வரவேற்புல இருந்து இதுவரையும் கொடுத்த வரவேற்பு வரைக்கும் எனக்கு எல்லாமே ஒரு பயங்கரந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். பயம் இந்த சென்ஸ் நம்ம தூக்கி போட்டுருவாங்க அப்படி இல்லை, அது நம்ம ஒழுங்கா பண்ணலன்னா தூக்கி போடுவாங்க. நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிளாக இருக்குல்ல, நம்ம பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ் ஒரு விஷயம் செட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கிடைச்ச வரவேற்பு பெருசாக இருக்கு. ஸோ அது எந்த வகையிலுமே டவுன் ஆகிடக்கூடாது, ப்ராப்பராக போயிடணும் அப்படிங்கிறது. உங்களோட அந்த வெற்றியுமே நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்களே சொல்லியிருந்தீங்க, தவறுகள் நடக்கிறது மனிதனோட இயல்பு தான் அப்படின்றது. ஸோ அந்த வகையில நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த ஹேட்டரான போஸ்ட் முந்தைய படங்கள்ல டைரக்டர் செஞ்ச தப்பு, ஸோ அவங்கள தாக்குறதுன்றது அதை ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆஸ் அ டைரக்டரா நீங்களும் அதை ஏத்துக்க மாட்டீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய போஸ்ட் கம்பேரிங் லோகேஷ் கனகராஜ் வித் நெல்சன் திலீப் குமார். இந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு தூரம் அதை அஃபெக்ட் ஆகுறீங்க? உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னா நெல்சன் முன்னாடின்னு நல்லா தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லாருக்குமே ஒரு இயல்பு இருக்குல்ல. இப்போ என்கிட்ட நீங்க கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுனீங்கன்னா முக்கால்வாசி நேரம் இப்படிதான் இருப்பேன். என்னால ஒரு குறிப்பிட்ட லிமிட் தாண்டி, அதாவது நான் சொல்றேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்க கிட்ட மட்டும்தான் என்னால நான் இயல்பா எப்படி இருக்கணும் இருக்க முடியும். மற்றபடி நான் என்னோட இண்டஸ்ட்ரியில என்னோட வேலை என்னவோ, நான் இங்க எங்க டைரக்டரா இருந்திருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ என்னோட பேச்சு இதெல்லாம் ஹம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் நடிச்சா மாட்டிக்குவேன். நான் ஹம்பிளா மட்டும்தான் இந்த மாதிரி தான் பேசியாகணும். அதே மாதிரி நெல்சனுக்கான இயல்பு தான் அது. நெல்சன் கேமரா ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் அப்படிதான் பேசிட்டு இருப்பா. அப்படி ப்ராப்ளி அதனால பேசினது ரொம்ப இதாக நினைச்சு அது பயங்கரமா ட்ரால் பண்றாங்களா என்ன எதுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா அது எப்பவுமே யாருக்கா இருந்தாலுமே கஷ்டமா தான் இருக்கும். சக்சஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டும் ஒன்றும் இல்லாமல் போகும்போது அடிச்சா அது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பண்ணாம இருக்கிறது, அதை எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுதோ தவிர்க்கிறது நல்லது. ஆடியன்ஸ் அதாவது பண்றவங்க நீங்க ஃபன்னுனா அதுக்குன்னு ஒரு குட்டி லிமிட் இருக்குல்ல. எல்லாருமே ரசிச்சு பாக்குற ஃபன்னும் இருக்கு, எல்லாரும் மோசம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிற ட்ராலும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வச்சிருந்தா ஓகே தான். இப்போ விக்ரம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அதை ஆடியன்ஸ் ஏத்துக்கணும், அது ஆடியன்ஸ் பக்கத்துல வச்சு பார்க்கணும். தூரத்தை ஒரு அனிமேஷன் படம் இல்லை கிரியேட்டிவா ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்படி ஒன்று நடந்தாலும் இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்க கொண்டு வரணும், அதை நீங்க காட்டணும் அப்படின்றத நீங்க உள்ள வந்தோன்னு, அதாவது ஃபிலிம் கெரியருக்குள்ள வந்தோன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம்ல. அதுவே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படமே நம்ம எந்த ஜானரால பண்ணா நமக்கு சேஃப் பெட் எது பார்த்து அப்படி பண்றதுதான். ஸோ அன்னைக்கு எனக்கு இருந்த பட்ஜெட்டுக்கும் அண்ட் எனக்கு பண்ணணும்னு தோணுன படமாகவும் மாநகரம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சமூகவாதியதை ஒரு இன்டென்ஸான ஃபிலிம் பண்ணணும், அட் த சேம் டைம் அது கமர்ஷியலாகவும் வரவேற்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஹை பாயிண்ட்ல கமர்ஷியல் ஃபிலிம் தான், பட் அதை இன்னும் ரூட்டடா, இன்னும் கிரௌண்டடா, இன்டென்ஸா எவ்வளவு தூரம் சொல்ல முடியும் அப்படிங்கிற படமா தான் இருந்தது. ஸோ நான் அப்போ ஒர்க் பண்ண கதைகள் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அந்த கதைகள்லாம் பண்ண முடியல அந்த டைம்ல. அப்படி ஒன்று தான் இப்போ எல்லாருக்குமே தெரியும், இந்த இரும்பு கை மாயாவிங்கிறது ரொம்ப நாளா பண்ண முடியாமே இருக்கேன். நான் அதுக்கு ஒரு நாள் வரும் அது பண்றதுக்கு. ஸோ அது இல்லைன்னா போது அடுத்தடுத்து பண்ண கதைகளுமே அந்த இன்டென்ஸாக தான் இருந்தது. பட் விக்ரம் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, எனக்கு இந்த வேர்ல்டு எப்படி
கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து போறோம். அதாவது இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ற தாண்டி. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் படங்களாகட்டும், நம்ம ஊர்லயே வந்த படங்களாகட்டும், இந்த ஏஜென்ட்ஸ் ஸ்பை அப்படிங்கிற படங்கள்லாம் வரும்போது வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம எங்க அந்நியப்படுவோம்னா அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்ல வர மாதிரிலாம் இருப்பாங்க. ஐ மீன் ப்ராப்பரா ரொம்ப வெல் ட்ரெஸ்ட், வெல் எக்யூப்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாம ரொம்ப நார்மலா மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா அவங்க கனெக்ட் பண்ணிக்க ஒரு கதையா இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஃபிக்ஷன் தான். இப்படி எல்லாம் நடக்குமானா நடக்காது தான். பட் அந்த ஃபிக்ஷன் எவ்வளவு தூரம் மக்களை போய் நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பண்றதுக்கான முயற்சி தான். அண்ட் அதுல ஓரளவு சக்சஸ் ஆயிருக்கும்னு நினைக்கும் போது சந்தோஷம். ஒரு படம் வருது, ஆரம்பிக்குது, ஸோ பாசிட்டிவா முடியுது, ஓகே. அதோட முடியறதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஆடியன்ஸா. அதெல்லாம் தாண்டி இதுல நிறைய சர்ப்ரைஸ் நடக்கிறது தான் எங்க எல்லாரையாலையுமே நம்ப முடியல. இப்படிதான் நடக்குது, இப்படியும் நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா உங்க ஏடிஸ்கே 13 பேருக்கு கமல் சார் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ரோலெக்ஸ் வாட்ச், நேற்று உங்களுக்கு கார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடக்குதுல்ல. ஸோ ஏடிஸ்க்கு பைக், அது உங்களுக்கு எவ்வளவு மெமரபிளா இருந்துச்சு மொமெண்ட்? சரி, அதான் நீங்க சொன்னதான். படம் பண்றோம், படம் ஆரம்பிச்சோம், முடிச்சோம், அதுக்கு வரவேற்பு கிடைச்சிருச்சு, எல்லாரும் சம்பாதிச்சாங்க, எல்லாருக்கும் பேர் வந்துச்சு, போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது அவ்வளவுதான். அது தொழில் ரீதியா பார்த்தா. பட் அதை தாண்டி ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லை. இங்க லாஸ்ட் நாள் ஷூட் பண்ணும்போது இதான் லாஸ்ட் ஷாட் கமல் சாருக்கு வைக்க போறோம் இந்த படத்துல அப்படிங்கும்போது அது பயங்கர எமோஷனலா இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மூமெண்ட் திருப்பி வராதே, நமக்கு இது நடக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் இது அத்தனையுமே. அதை அட்ரஸ் பண்ணுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம், கமல் சார் பார்த்து வந்துட்டோம், நமக்கு திருப்பி கமல் சார் கையில் கிடைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஹிட்டா அவர் திருப்பி கொடுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது வந்து ஒரு ப்ரொடியூசர் கமல் சாருக்கு நான் திருப்பி கொடுக்கறத தாண்டி ஒரு என்னோட ஐடல் கமல் சாருக்கு நான் இதுக்கு தான் சார் சினிமாவுக்கு வந்தேன், உங்ககிட்ட இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு நீங்க காரணம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம திருப்பி கொடுக்கல, நம்ம வே ஆஃப் ஹாப்பினஸ் அவருக்கு ஷேர் பண்றோம்ல. நான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சொன்னது வந்து இந்த படம் வந்து என்னோட கிஃப்ட் சார், ஒரு ஃபேனோட கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய ஐடலுக்குன்னு சொல்லி சொன்னதுல திருப்பி கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு படமா நான் டெலிவரி பண்றதை தாண்டி அதுல ஒரு எமோஷன் இருக்குல்ல. ஸோ அதே வந்து சார் திருப்பி கொடுக்க தான் ட்ரை பண்றாரு. ஏன்னா இது வந்து இந்த சக்சஸ் வந்து அவருக்கு இதெல்லாம் ஒரு சக்சஸே இல்லை, இதை விட ஒரு இன்னும் எவ்வளவோ சக்சஸ் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் ரெண்டாவது இந்த சக்சஸ் அவருக்கு இப்ப கிடைச்சே நான் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன், அவருக்கு இன்னுமே முன்னாடி கிடைச்சிக்கணும். ஸோ அதை எந்த வகையெல்லாம் திருப்பி கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவர் என்னன்னா சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறதுதான். எனக்கு கார் வாங்கி கொடுத்ததாகட்டும், ஏடிசிக்கு கொடுத்ததாகட்டும், எவ்வளோ தூரம் பின்னாடி கடின உழைப்பு இருக்குன்னு சொல்லி அவரு கண் கூட பார்த்துருக்காரு. நிறைய பேருக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸா இருந்திருக்கு அத்தனையுமே. மெயினா டைரக்ஷன் டீம் அதுக்காக வந்து கிஃப்ட் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, மற்றவங்க எல்லாம் கம்மியா வேலை செய்யல அப்படி இல்லை, எல்லாரும் அவங்க ஒரு பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பட் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறது இருக்குல்ல. நீங்க இத்தனை மொழியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயும் 2 பேர் இருந்தானுங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் தூங்குனாங்க இல்லைங்கிறது அது கணக்கே இல்லை. பட் ஆனா அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வந்தவர் சார், அவருக்கு அந்த உழைப்பு என்னன்னு தெரியும். அண்ட் ஒரு பெரிய வெற்றி வரும்போது அது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாரு. அண்ட் அட் த சேம் டைம் சூர்யா சார் பார்த்தா லாஸ்ட் மினிட்ல சார் எடுத்த டெசிஷன் அவர் உள்ள வந்தது, இது எல்லாமே வந்து கமல் சார் மேல இருக்கிற ஒரு மரியாதை, அந்த அன்பு தான் ஃபர்ஸ்ட் ரீசன் வச்சுங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நானும் சாரும் ஒரு சின்ன ரேப்போ இருந்தது, எங்களுக்குள்ள நிறைய கதைகள் பேசிப்போம். ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது சரி இது பண்ண தப்பாகாதுங்கிற ஒரு பாயிண்ட் தான் அவர் உள்ள வந்து பண்ணாரு. பட் அதை பிளைண்டா எதுவுமே யோசிக்காம அவர் வந்தார்ல. ஸோ அதுக்கு சார் திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சதான் இது. இன்ஃபேக்ட் சூர்யா சாருக்கு சார் வராருன்னு தெரியாது இன்னைக்கு காலையில. ஆமா, அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்க. நானும் ஒரு போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் ஐடியாவே. நான் போறதுலேயே சார் அங்க ரீச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் உள்ள போனோம். சார் பயங்கர ஷாக்ல இருந்தாரு. இது வந்து சார் வந்து ஒரு புது வாட்ச் வாங்கி கொண்டு போய் சாருக்கு கொடுக்கல, சாரோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வாட்ச்னு நினைக்கிறாரு. ரொம்ப வருஷம் முன்னாடியே அவர் வச்சிருந்திருக்காரு. அந்த ரொம்ப அவருக்கு ரொம்ப எது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு வாட்ச், அதை போய் சார் போய் அது கொடுத்தாரு. அது ஒரு பெரிய எமோஷன். சூர்யா சார் எவ்வளவு ஹாப்பியானா ஆஃப்டர் ரிலீஸ், ஏன்னா கமல் சார் பத்தி நிறைய பேசிட்டே இருக்காங்க. சூர்யா சார் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்திருப்பாரு, மினிமம் 5 மினிட்ஸ் அப்படின்றப்போ, ஸோ அவருக்கான அந்த பாசிட்டிவான ஒரு வைபும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அவர் பர்சனலாக அவங்கள்ட்ட நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு. சூர்யா சார் எவ்வளவு ஹாப்பி என்ன சொன்னார் ஆஃப்டர் ரிலீஸ்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஆஃப்டர் ரிலீஸ் இன்னைக்கு காலையில பார்த்தாங்க, அந்த வாட்ச் போகும்போது பார்த்தா. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சார் வந்து அதான் அவர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாம இருந்தாரு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள். அது எல்லாத்தையும் உடைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஸ்மோக்கிங் சீன் கூட அவர் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து 20 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார் சொல்லி. அப்படிதான் இருந்தது. பட் ஆனா இந்த கதைக்கு அது தேவை, இதுல அவர் பண்றது வந்து ஒரு வில்லனுக்கான விஷயம். ஸோ அது அவ்வளவு ஈரியா இருக்கும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் அக்செப்ட் பண்ணி பண்ணாரு. அது அதான் கம்ப்ளீட் ஆக்டருங்கிறது அதுதானே, எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அவரு
எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டார்ட்ல இருந்து அந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு, இந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸா எவ்வளவு தூரம் இருந்தது, அது எல்லாமே பேசிட்டு இருந்தார். ஸோ 20 வருஷம் ஒருத்தர் அந்த ஸ்மோக்கிங் குவிட் பண்ணியிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அதை உடச்சு பண்றதுன்றது, ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் அவர் பார்த்துட்டாரு இந்த 20 வருஷத்துல. ஸோ அதையும் மீறி பண்றாரு அப்படின்னா நீங்க சொன்ன ஏதோ ஒரு பாயிண்டா கூட இருக்கலாம் அப்படின்றத எங்களோட அசம்ஷன். அப்படி என்ன விஷயம் அக்செப்ட் பண்ணார்? மேபி கமல் சார் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், இல்லை நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் அவர் கூட டிராவல் பண்றீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. இல்ல, நான் சொன்னது இந்த யூனிவர்ஸ் தான். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய யூனிவர்ஸ் சொல்லும்போது அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் வரும்போது ஆர்கனைஸ்ட் கிரைம் நடக்கிற ஏரியா, கம்ப்ளீட்டா டீல்ஸ் வித் ட்ரக்ஸ். அதுல இருக்கிற ஒரு ஆள், அதுவும் ரொம்ப அஜிடேட்டடா இருக்கான் முக்கியமான நேரம். அந்த பாயிண்ட் இருக்கும்போது லெட் ஹிம் ஸ்மோக்ங்கிற மாதிரி ஒன்று சொன்னதுதான். அதை தாண்டி அந்த கேரக்டரா அதுக்கு என்னென்ன ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த டெசிஷன் தான். ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளவு தூரம் இருக்கும்போது யோசிக்கலாம்னு சொல்லி பண்ணதான். அது ஒன்றும் ரொம்ப பிளான் பண்ணி பயங்கரமா பண்ணல. பட் சார் பண்ணலாமா வேணாமாங்கிற கால் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமா ஒரு ஃபுல் டே, அதுக்கு முன்னத்து நாள் ஈவினிங் பேசும்போதெல்லாம் இருந்தது. பட் அங்க ஆன் செட்ஸ்ல கடைசியா போய் அங்க போய் நிற்கும் போது எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி ஃபைனலா போய் நிற்கும் போது அப்போ போய் சார் ஸ்மோக் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது சார், இன்னொரு தடவை அதை பத்தி யோசிக்கன்னு சொன்னேன். பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நிறைய தாட் ப்ராசஸ் அவருக்குள்ள போச்சு. பட் ஃபைனலி சரி ஓகே. வில்லனுக்கான லுக்ல நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சூர்யா சார் தான் வில்லனுக்கு கரெக்டா இருப்பாரு அப்படின்றத நீங்க பிளான் பண்ணதுக்கான ரீசன்? இல்ல, அதான் அந்த மொத்த படத்துலயே நிறைய இடத்துல அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரோலெக்ஸ் அப்படின்றது அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஆப்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் பெரிய ஸ்டாராகவும் இருக்கணும், அது கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சிருந்தோம். லென்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது அப்படி வந்ததுதான். ரெண்டாவது சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஒரு 2 months பேக் அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது சார் இது பண்ண நல்லா இருக்கும், ஒரு பண்ண நல்லா இருக்குன்னா சரி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சார் சூர்யா சார் ஃபோன் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் நேரில் போனேன். நான் நேரில் போய் சொன்னதுக்கப்புறம் டால் ஃபெலிங் பிளேஸ் அந்த எக்ஸாக்டா சொல்லணும்னா எவ்வளவு தூரம் ஈவிலா இருக்குன்னா, படத்துல விஜய் சேதுபதி அவ்வளவு தூரம் ஒருத்தர் பார்த்து பயப்படுறாருன்னா அது இவரை விட பெருசா இருக்கணும். நான் சேதுனா பார்த்து ரொம்ப ஈவிலாக தான் இருக்கும், ப்ரூட்லாக தான் இருக்கும் ஒரு கேரக்டர். பட் அதை தாண்டி இருக்கணும் அப்படிங்கும்போது அது இட் ஹேஸ் டு பி மோர்னு சொல்லும்போது தான் சூர்யா சார் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அமிதாப் இந்த படத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு டாக் போச்சு. இனிஷியலா அது பிளான் பண்ணிருந்தீங்களா அமிதாப் சார்? இல்ல, இந்த கேரக்டரோட ரோல் யார் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி பேசும்போது அப்போ இருந்த டாக்ல சார் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே, இனிஷியலி அதெல்லாம் ஒரு ஷூட் போறதுக்கு போன ஆகஸ்ட் முன்னாடி பேசி டிஏஜிங்ல இருந்து பேசலாம். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க ஆஃப்டர் ரிலீஸ் பத்தி இதை பத்தி பேசலாம் அப்படின்றது. படம் பார்க்கும்போதும் நிறைய பேரோட கேள்வி டிஏஜிங்ன்றது ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் டிஏஜிங் வரல. அது இருந்துச்சா, எடுத்தீங்களா, அதுக்கப்புறம் டெலிட் ஆயிடுச்சா? டிஏஜிங் அது ஆரம்பிச்சோம், டிஏஜிங் போச்சு, அந்த ப்ராசஸ் இருந்தது. அந்த ப்ராசஸ் யூஎஸ்ல கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் யூகேல பண்ணலாம்னு சொல்லி பேசணும். நாங்க அந்த மீட்டிங் எல்லாம் போச்சு, அவங்க எல்லாம் பேசினேன், எனக்கு என்ன வேணுங்கிறதுலாம் சொல்லி கேட்டேன். அந்த டைம் லைன் அவங்க கொடுத்த டைம் லைனும் காஸ்ட் பட்ஜெட்டும் வே ஹெடா இருந்தது. ஓகே, படத்தோட ஒரு போர்ஷனோட ஸ்பைக் ஓவர் நைட்ல ரொம்ப பெரிய ஸ்பைக் போற மாதிரி இருந்தது. அந்த இதுக்கு அந்த டிஏஜிங் சீன், அந்த டிஏஜிங் சீன் ஒரு 1 minute சீனா வரும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ட்ரையல் அண்ட் எரரா பண்ணி பார்த்தல, அவங்களுக்கு போய் அவ்வளோ அமௌண்ட்ல கொடுக்காம நம்ம கைவசம் இருக்கிற பட்ஜெட்ல இது என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்க ஒரு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பெனியோட கொடுத்து இது ட்ரையல் அண்ட் எரர், இதுக்கு இவ்வளோ கோடி செலவாக போகுது, இது பண்ணலாம், அச்சீவபிள்னா லாஸ்ட் மினிட் கால், இது நான் நினைச்ச அளவுக்கு இருக்குன்னா படத்துல வைப்பேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு அப்ரூவ் பண்றது சாராக தான் இருக்கும். கமல் சார்ட்ட போய் சொன்னேன், எனக்கு கோடிகள் இருக்கு சார், இந்த மாதிரி இப்படி ஒன்று இருக்கு, இதை எனக்கு கம்ப்ளீட்டா டிஏஜிங் வேணாம்னு விட முடியல, எனக்கு அது நிறைய ட்ரை பண்ணணும்னு ஆசை, இதுல ஒரு சிக்கலும் இருக்கு, நம்ம பண்ணலாம், ஒர்க் ஆகலைன்னா நம்ம இது ட்ரையலுங்கிற மாதிரி தூக்கி போடணும் சார், அதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும், செலவாகும், நீ தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்க, உனக்கு அந்த கால் இருக்கு, அது இல்லாம கூட உன்னால இது சொல்லிட முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா யோசிக்காத, தூக்கி போட்டுரு. பட் ஆனா பண்ணீங்க, கோ ஹெட், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதுன்னு சொன்னாரு. அண்ட் பண்ணேன். அண்ட் அதோட ஒர்க் இன்னும் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மினிட், அதாவது சென்சார் போறதுக்கு முன்னத்து நாள் தான் ஐ டுக் அ கால், அந்த சீன் வேணாம், ஏன்னா இன்னுமே அதுக்கான ப்ராப்பரான டைம் பத்தல, இன்னொரு 6 மாசம் அந்த ஒரு சீன் கம்ப்ளீட்டா இருக்கு. நம்ம நினைச்ச அளவுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க, அவ்வளவு தூரம் வேலைகள் இருக்கு, நம்ம ஆன் பார் ஹாலிவுட்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்னா அது அந்த அளவுக்கு இருந்தாதான் நம்ம காட்ட முடியும். ஸோ அது நமக்கே தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்கும் போது அந்த கால் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இதை எடுத்துட்டேன். பட் ஆனால் ஒர்க் இஸ் கோயிங் ஆன்,
இப்போ வரைக்கும் போதா? ஆமா, ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் என்ன பிளான்ல இருக்கேன்னா, நான் சார்கிட்ட சொல்லிட்டு, சார் அதை நான் ஸ்கிராப் பண்ண விரும்பல, அந்த 6 மாசம் வேலை நடக்கட்டும், அந்த டிஏஜிங் செஷன் போயிட்டே இருக்கட்டும், அதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆக்கி வேற ஒரு நாள் வேற ஒரு ஃபார்மேட்ல வேற ஒரு மீடியம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் இஸ் ஸ்டில் ஆன். அது வரும், கொஞ்சம் லேட்டர் ஆகும். பட் டிஏஜிங்க எங்க ஆக்சுவலா பேஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல, அது சொல்லிட்டா அந்த சீன் வரும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு லேட்டர் ரிலீஸ்க்கு. பட் டிஏஜிங்ன்றப்போ விக்ரம் அந்த பழைய இதுக்கு தான் நம்ம கொண்டு போறோம். இந்த ஏஜென்ட்ஸ் பார்க்கும்போது நாங்க 4 பேர் பார்த்தோம். ஸோ இதை தாண்டி படத்துல நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ரியலா நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. 4 பேர் நீங்க இந்த படத்துக்கு இவ்வளவுதான் தேவை அப்படின்றனாலயா, இல்ல நாங்க இன்னும் எதிர்பார்க்கலாமா போற சீக்வல்ஸ் அந்த மாதிரி? அதோட ஒரு சின்ன பிட்ல செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அதில் சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி 1980s வந்து ஒரு பைலட் பேட்ச்ல வந்து ஒரு 11 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து லேட்டரா ப்ரீக்வல் ஏதாவது பண்ணாலும் அந்த மாதிரி ஏதாவது பண்றதுன்னு ஐடியா தான். பட் அதுல ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதையோட எண்ட்ல இருந்து அது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஐ மீன், ஏன் அவங்க செத்தாங்க அந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனதுனால அவங்க எல்லாருமே முதுகுத்து பத்தி அழிக்கிற மாதிரி பார்த்தாங்க. ஸோ அதை பத்தி இருக்கு. பட் அதுவுமே வந்து ரொம்ப பழைய இதுக்கு போகணும், அது எப்படி இருக்க போறாங்க என்ன இதுங்கிறதுலாம் இருக்கு. ஸோ ரைட்டிங்கா பல விஷயங்கள் அண்ட் ஆல்சோ அந்த டயலாகா பயங்கர இன்டென்ஸா இருந்துச்சு படத்துல பார்க்கும்போது. குறிப்பா சார் லாஸ்டா சார்னு போட்டு ஒரு டயலாக் பேசிட்டு இருப்பாரு கமல் சார் டு அந்த விஷயங்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பிளெயினா சொல்லியிருந்தா அது என்னப்பா ஒரு அறிவுரை சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம அது சம பஞ்சாவே அது உட்கார்ந்துச்சு. அந்த ரைட்டிங் ப்ராசஸ், அந்த டயலாக் செஷனுக்கு நடந்த ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி மட்டும் அது நான் முன்னத்து நாள் நைட் எழுதுனேன் அந்த சீன் மட்டும். ஏன்னா அது நான் என்ன யோசிச்சேன்னா, கைதியில வந்து சூர்யா சார் ஒரு மோனோலாக் பெர்ஃபார்ம் பண்ண விட்ட மாதிரி கமல் சாரை பண்ண வைக்கலாங்கிறது பேசிக் ஐடியாவா இருந்தது. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னதுதான், அது வந்து ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும், அட் சேம் டைம் ரொம்ப பிரிச்சியா இருந்திருக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சிங்கிள் ஷாட்டாகவும் அதை எடுத்தேன் அண்ட் ஒரு கட் பாயிண்ட்ஸ் வச்சும் எடுத்தேன். பட் ஆனால் முன்னத்து நாள் நைட் எழுதினதான். முன்னத்து நாள் நைட் எழுதிட்டு காலையில 9 to 6 அன்னைக்கு ஷூட்டு. அப்போ நான் சார்கிட்ட போய், சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் கொடுக்குறதுக்கு, எனக்கு 6 பக்கம் டைலாக் இருந்தது அதில், நீங்கள் ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு, நான் இன்ஃபேக்ட் சொன்னேன், சார் இதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணுங்க சார், உங்களோட வேர்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் சார், நான் படிச்சு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு விட்டாரு. படிச்சு பார்த்து ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிட்டாரு. கரெக்டாக இருக்குன்னு எதுவும் ஆட் பண்ண வேணாம்னு தோணுது, இதுவே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட் மட்டும் சொன்னார். அந்த தேசிய கீதம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, சார் அது சூப்பராக இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அதை நான் எப்படியாவது இன்கார்பரேட் பண்ணுன்னு சொல்லி டைம் எடுத்துட்டு போய் அந்த டைலாகையும் உள்ள வச்சுருந்தேன். ஏன்னா அது ரொம்ப ஃபேன் பாய் டைலாக்லாம் நிறைய வரும், நேர்மையான கொம்பனாட்டும் அந்த அதெல்லாம் சொல்றதுலாம். ஸோ அதுக்கு இடையில இதை எங்க பிளேஸ் பண்ணா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வச்சேன். ஏன்னா என்னதான் இது படம் வந்து வயலன்ஸ் அதிகமா இருந்தாலும், ரொம்ப ஒரு பாயிண்ட்ல குளோரிஃபைங் வயலன்ஸும் கொஞ்சம் பாயிண்ட்ல அதெல்லாம் இருந்தா கூட அதோட எண்ட் என்னன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிங்கிறது தான். ஸோ இங்க இல்லீகலா இருக்கிற ட்ரக்ஸ் வந்து நாளைக்கு எங்க கொண்டு போய் விடும், அது மாடர்னைசேஷனா பாத்திர வேணாம், அது எவ்வளவு டேஞ்சருங்கிறதுக்காக தான் அந்த குரங்குங்கிற ஒரு மேட்டரை வச்சு அதை சொல்லியிருந்தது. அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஸ்டார் சொல்லும் போது அது ஸ்ட்ரைட் ஹிட்டா இருக்கும்னு சொல்லி பண்ணதான், அது நல்லா இருக்கும், இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பண்ணது. அதுல நிறைய கமல் சாரோட முந்தைய படங்களோட வேரியேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நீங்க அந்த குரங்கு டைலாக் சொல்லும் போது எங்களுக்கு தசாவரத்தை அந்த கமல் சாரோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லாஸ்டா இந்த சமயத்துல வீரங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விரும்மாண்டி அவங்களோட இதுதான் தெரிஞ்சு, ஏன்னா மதுரைக்காரங்க ஸ்லாங் அந்த இது தெரிஞ்சது. வேற என்னன்னா கமல் சாரோட நீங்க சொன்னீங்க, கமல் சாருமே சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல, லோகேஷ் இந்த மாதிரி இந்த கேரக்டர் எப்படி பேசுமோ அதை மாதிரி பேச சொல்லுவார் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் சீன்ல என்னென்ன கமல் சார் எல்லாம் உள்ள வந்தார் எங்களுக்கு பிஃபோர் கேமரா ஆஃப்டர் கேமரான்னு சொல்லுவேன். ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து ஷூட் அப்போ பண்ணதுல வந்து இந்த மெட்ராஸ் பாஷையில ஒரு பாத்திலான்னு சொல்றதாகட்டும், விரும்மாண்டி ஸ்டைல சொல்றதாகட்டும், இது எல்லாமே பண்ணி பார்த்தோம். ஏன்னா ஒரு டைலாக் இருக்கும், அது எடிட்ல போயிடுச்சு. ஃபஹத் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, பேசிக்கா ஒரு ஏஜென்ட்டோ ஸ்பையோட பேசிக் குவாலிட்டி டு பிகம் அன் ஏஜென்ட் ஆஃப் ஸ்பை வந்து ஹி ஹேஸ் டு பி ப்ராப்பர் கான் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஏமாத்து தெரிஞ்ச ஒரு கலைஞனா இருக்கணும் பேசி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒரு பைலட் பேட்ச், அவர் வந்து ப்ரெசன்ட் பேட்ச்னு சொல்லி, இவங்க வந்து ஊர் மாறுவாங்க, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு. ஸோ அப்போ இவரோட பாஸ்ட் என்னவா இருந்திருக்கும், எங்கெல்லாம் இருந்திருப்பாரு அப்படின்னா, அவர் ஃபிளக்சரும் அவர் தான், விரும்பாண்டியும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான், வேற ஊர்ல இருந்திருக்கலான்னு. ஸோ அதை வந்து சின்னதாக ஹைலைட் பண்ணலாம். ஏன்னா ஃபேன் பாய் ஃபிலிம்னு வரும்போது என்ன ஆயிடுனா, அந்த 4th டைமென்ஷன் வாழ உடைச்ச மாதிரி ஆயிடும், வாண்டடா இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிடும். அது பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தேன். அவரோட டைலாகாவே இருக்கணும்,
அது இந்த படத்துக்குள்ள இருக்கணும், வேற படத்துக்கு அப்படிதான் நீங்க நல்லவரா கெட்டவரா எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து வச்சது. அது இப்போ நம்ம ஊர்ல இப்போ இருந்து பாக்குறவங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து கமல் சார் பார்த்தவங்க வந்து நல்லவரா கெட்டவரான்னு சொல்லும் போதே நமக்கு இங்க கிளாப் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இப்போ வேற கண்ட்ரிலயோ வேற ஒரு இடத்துலயோ இருந்து ஆஸ் அ ஃபிலிமா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆயிடவே கூடாது. சம்மந்தமே இல்லாம இது என்ன வேற படத்தோட டைலாக் வரும்னு தெரியும், அவங்களுக்கு இந்த கதைக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் இது எனக்கு ஒர்க் ஆன் பண்ணுச்சு. அண்ட் ரெண்டாவது ஆஃப் த கேமரா நான் சார்கிட்ட போய் சார் இதுவே வந்து மைக்கேல் மது காமராஜில் வர மைக்கேல் சொல்லி தான் எப்படி சும்மா சொல்லுங்க சார்னு சொல்லி அது ஷார்ட் பிரேக்கிங் நடக்குது. அது அவரு இம்மிடியட்டா பண்ணுவார். அது நீங்க ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நடிச்சிடலாம், பட் ஆனால் அவர் மிமிக் பண்ற விதம் இருக்குல்ல, நீங்க வந்து அதை எவ்வளவு சொன்னாலும் பார்த்தாது, நீங்க நேரில் போய் அவர்கிட்ட பேசி அவர் பண்ணும்போது பார்த்தாதான் உண்டு. அவேஷன் கேரக்டர் பேசுனா அப்படியே பேசுவாரு, ரசதாரன்ல வர இந்த பாட்டி வாய்ஸ் பேசுனா அப்படியே பேசுவாரு. அது இம்மிடியட்டா அதை ட்ரை பண்றது வேற, பேசுவார் அப்படின்னு கேட்டு முடிச்சோன்னே அதே மாதிரி பேசுவார். அதெல்லாம் தான் இருந்தது. பட் அது படத்துக்குள்ள வைக்கல, பட் தெரியல. இனிஷியலா நீங்க ஒரு கதை கொண்டு போனீங்க, அதுக்கப்புறம் கமல் சார் ஒரு ஸ்டோரி சொன்னார், அதை டெவலப் பண்ண சொன்னார். கமல் சார் சொன்ன அந்த சின்ன லைன் மட்டும் சொல்லலாமா? நான் கொண்டு போன ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரியோட லேயர்ஸ் எல்லாம் இதே தான். ஐ மீன் இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்றங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம்க்கு அகேன்ஸ்டா ஒரு காமனர் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இதை சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சாருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது. பிடிச்சதுக்கு அப்புறமும் வேற டிஸ்கஷன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், சார் நீங்க ஏதாவது பண்ணாம வச்சிருந்திருக்கீங்களா, இல்ல பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கேன்? ஏன்னா நான் தேடி தேடி பார்த்து என்னால இதுலதான் இதை நீங்க பண்ணல, இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். நீங்க ஏதாவது பண்ணாம வச்சிருக்கீங்களான்னு சொல்லும்போது அப்போ சார் 2-3 ஐடியாஸ் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, எக்ஸாக்டா இது சொன்னாரு, ஒரு சர்ச் ஃபார் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று எழுதிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் அது சர்ச் ஃபார் ப்ரோட்டகனிஸ்ட்னா தன்னோட சாவை தானே வந்து ஃபேக் பண்ணிக்கிற ஒரு ஆளோட லைஃப் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது அவன் தான் அவனை கொண்டு முடியும், வேற யாருமே அவனுக்கு கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்து அதோட தேடல் இருந்து அந்த கேரக்டர் தேடல் மாதிரி தான் எப்படி இருக்கும்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு அந்த 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 ஒன் லைன் வந்து அவர் சொன்னது பயங்கர பிரில்லியண்டா இருந்தது. அவரு சொன்ன எக்ஸ்பர்ட் ஹூ கேன் ஃபேக் ஹிஸ் ஓன் டெத் அப்படிங்கிற மாதிரி வச்சு அதுல இருந்து ஒரு தேடல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சார் இது பிரில்லியண்டா இருக்கு, எனக்கு டைம் மட்டும் வேணும், இதை நான் எடுத்துட்டு போயிட்டு நான் கதை பண்றதுக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு யூனிவர்ஸ் செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 months பண்ணும்போது அந்த யூனிவர்ஸ் ஓபன் பண்ணலாம், அந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் கொண்டு வரலாம். அது எனக்கு பயங்கரமான ஹை அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம நிறைய பார்த்து வச்சிருக்கோம், ஆர்மிகாண்டம்ல சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது சூப்பர் டீலக்ஸ்ல அந்த படத்தோட இதுல இருக்கிற செட்டப் போஸ்டர் இதுல இருக்கும். பட் அது ரொம்ப மைல்டா ஈஸ்டர் மாதிரி ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கும், நம்ம போய் தேடி பார்க்கலாம். அதை டெலிபரேட்டா சொல்லி நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. அதுக்கான லைஃப் டைம் ஜாஸ்தி. நீங்க ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து மக்கள் ரிசப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது லைஃப் டைம் ஜாஸ்தி. ஸோ இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி இல்லை. நீங்க ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ற படத்துல வந்து சும்மா டேக்கன் ஃபார் கிராண்டடா எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால சார் கிட்ட சொன்னேன், சார் வந்து இந்த ஐடியா நல்லா இருக்கு நீங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ரெண்டாவது அதில் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ஒப்புதல்லாம் தேவை. நீங்க மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்து கேட்கணும், என்ஓசிஸ் நிறைய வாங்கணும், நீங்க காட்சி சார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், காட்சி சாரோட வாய்ஸ் நீங்க திருப்பி டப் பண்றீங்கன்னா அதுக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இது வாங்கணும். அந்த மாதிரி இருக்கு. கைதியோட ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண முடியாது, நீங்க கைதி மாதிரி ரீஷூட் தான் பண்ணும். ஸோ நரேன் சார் வந்து படம் ஃபுல்லாக தாடி வச்சிருப்பாரு, அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்து அதை நடிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த கிராஸ் ஓவர் வந்து விளையாட்டு மாதிரி பண்ணிட முடியாது. அண்ட் அதுலேயுமே வந்து லாஜிக்கலி பார்க்கணும், கதை எப்போ நடக்குது, அன்னைக்கு 90 நாள்னு சொல்லியிருக்கோம். ஸோ அன்னைக்கு நடந்த பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு இது இருக்கணும். இது எல்லாமே ஹேஸ் டு பி இன் பேப்பர் பிஃபோர் செட்டுக்கு, இல்லைன்னா அங்கே போய் மாட்டிப்போம். ஸோ அந்த கிராஸ் ஓவர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு இருந்தது. அந்த ஏன் அதுக்கு லைஃப் டைம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா, கமல் சார் சொன்னது ஃபைனல் போன் முடிச்சோன்னா இது பண்ணலாம், இந்த யூனிவர்ஸ் பண்ண போறோம் சார், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுன்னா இசட் கோ, இதெல்லாம் தான் தேவை நம்ம தமிழ் சினிமாவுக்கு பண்ணுங்க அப்படின்னு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஏன்னா இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு, நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் கூட பேசணும் அப்படிங்கிற அதெல்லாம் மைண்டுக்கு வரல. இது ஒன்று பண்ணணும்னு இருக்குல்ல, அது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்தா அதை பண்ணிடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருந்தது. அவ்வளோதான், அது செம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணோம். பண்ணி கடைசி பேசுறது, அவங்க கிட்ட பேசுறது, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல பேசுறது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பண்ண. இப்ப என்னன்னா, இப்ப அந்த யூனிவர்ஸ் வந்து இப்போ அது வைட் ஓப்பன். இப்போ நீங்க நாளைக்கு எனிடே ரோலெக்ஸ்னு ஒரு படம் பண்ணலாம், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோலெக்ஸ் பண்ணலாம், நீங்க சந்தனத்தை பத்தி கதை பண்ணலாம், அன்பை பத்தி கதை பண்ணலாம். ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருந்ததுன்னா நம்ம நெப்போலியன் வச்சு மரியம் ஜார்ஜ் மட்டுமே ஃபுல்லா வச்சு ஒரு கதை பண்ணலாம். டீனா வச்சு ஒரு ஃபீமேல் யாரை வச்சு வேணாலும் அதுல டீனா ஏஜென்டினாவோட பாஸ்ட் என்னங்கிறத வச்சு நீங்க வெப் சீரிஸ் ஐடியாஸ் எல்லாம் பண்ணலாம். அண்ட் அது போக இதோட கண்டினியூஷன் நிறைய இருக்குல்ல. வாட் ஹேப்பன் டு டில்லி இருக்கு, டில்லி ப்ரீக்வல் சீக்வல் இருக்கு. அண்ட் டில்லி ஒரு கதை எங்க விட்டதுன்னா, இப்போ
இதுல சூர்யா சார் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காருல, ஒரு பவுண்டியில 3 பேரோட தலைவர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன போகுதுங்கிற இது இருக்கு. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்லி லெட் ஓப்பன்ல. இப்போ நான் கைதி 2 பண்ண போறோமா, விக்ரம் 3 பண்ண போறோமா, ரோலக்ஸ் பத்தி இதாக பண்ண போறோமா, ஆனா இந்த யூனிவர்ஸ் வந்து பண்ண போறோமாங்கிறது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இல்லை. நான் அதான் சொல்லியிருந்தேன், இந்த ரிசப்ஷன் எப்படி மக்கள் கிட்ட போய் சேருங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து. இப்போ இது ரீச் ஆயிருக்கு. இப்போ எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் போறது வந்து நான் எதுவுமே இல்லை. இது எப்படி சொல்ல போறேன்னு யோசிச்சோம். இது அவங்க கொடுத்த பேர் தான். இஃப் அட் ஆல் இதை நான் பேப்பர்ல போட போறேன், இனிமே வர படங்கள் இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னா அந்த எல்சியூங்கிறது மக்கள் கொடுத்த பேர், நான் எல்சியூன்னு போட போறேன். ஸோ இந்த 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 ஓப்பன் சேலஞ்ச் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது. அண்ட் சார் கொடுத்த ஒரு ஃப்ரீடம் தான் சொல்லுவேன். சோஷியல் இஷ்யூ பத்தி பேசுறீங்க. மாநகரத்துல அந்த ஆசிட் அட்டாக் பத்தி சூப்பரா சொல்லியிருப்பீங்க. ஆசிட் அடிப்பானா அப்படின்னு சொன்னதுக்கு அவனுக்கு ஆசிட் அடிச்சா அதோட வலி என்ன அப்படின்றத நீங்க சூப்பரா புரிய வச்சிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள்ல வந்துட்டு இந்த ட்ரக் வந்துட்டு இந்த அடிமையாயிடக்கூடாது இந்த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த கான்செப்டா வச்சு பண்றீங்க. உண்மையிலே இந்த சோஷியல் இஷ்யூ இப்போ நடக்கிற அந்த சோஷியல் இஷ்யூ மேல எவ்வளவு கான்சியஸா இருக்கீங்க, அதை மாத்தணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப பொலிட்டிக்கலி எவ்வளவு தூரம் சோஷியல் கன்சர்னா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டியில பண்ற இந்த கமர்ஷியல் ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம இதை பத்தி சொல்லிட முடியுமாங்கிறது ஐடியாவே தவிர கம்ப்ளீட்டா ஒரு மெசேஜ் கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படின்னு இல்லை. மெசேஜ் கொண்டு போய் சேர்த்திடணும்னா இந்த மாதிரி படம் எனக்கு தேவையில்லை. அதுக்கு தனியா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இல்லை. ஏன்னா நான் வந்த பாயிண்ட் வந்து நல்ல என்டர்டெய்னரா இருக்கணும், நல்ல ஃபிலிம் மேக்கரா இருக்கணும்னு. சடனா நான் போய் என்னையே ஃபோர்ஸ் பண்ணி நான் பயங்கரமா மெசேஜ் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நினைச்சேன்னா எனக்கு தெரியல, நான் ஐ மைட் எண்ட் அப் டூயிங் ராங் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதனால அது ப்ராப்பரா பண்ணணும் இல்லை. எனக்கு சொசைட்டியில் நடக்கிற இந்த ட்ரக் விஷயமா இருக்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நான் இந்த கதை பண்ணலான்னு சொல்லும்போது இந்த கதையை பத்தின தேடல் வருது. ஸோ இங்க எப்படியெல்லாம் எவ்வளவு தூரம் இந்த ட்ரக் வந்து சொசைட்டி பாதிக்குதுன்னு தெரிய வருது. ஸோ அதை ஸ்ட்ராங்கா ஹீரோஸ் நம்மகிட்ட இருக்கும்போது அவங்கள வச்சு இது நோ ஃபார் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாங்கிறது மட்டும்தானே தவிர ப்ராப்பரா சொசைட்டில சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நான் இந்த படங்கள் பண்ணல. ப்ராப்ளி டவுன் த லைன் கொஞ்சம் மெச்சூரிட்டி எல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நியாயமா சொல்லும்போது சொல்றேன். கதைகளுக்கான சிரமம் தான் இப்போ தமிழ் சினிமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. எதை எடுக்கலாம், எதை சூஸ் பண்ணலாம், எதை எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க மல்டிவர்ஸ்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி போற காலத்துல நாங்கள் நிறைய எதிர்பார்க்கலாமா? இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ரோலெக்ஸோட என்லார்ஜ்மெண்ட்டான ஒரு ஃபிலிமான்னு காட்டலாம், இல்ல ரோலெக்ஸ்க்கு முன்னாடி இந்த 27 இயர்ஸ் ரோலெக்ஸ் சொல்லுவாரு இந்த மாதிரி 27 வருஷம் ஆச்சு இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு அப்படின்னு. ஸோ அதோட ப்ரீக்வலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வைடு ஓப்பனிங் வந்துட்டு நீங்க எந்த காலகட்டத்துல யோசிச்சீங்க? நீங்க சினிமா வரதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிளான் இருந்துச்சா இல்ல கைதி ரிலீஸ் அப்போ? ஓகே, கைதி ரிலீஸ் அப்போ இந்த கேரக்டர்ஸ் ஓப்பன் எண்ட்ல விடலான்னு சொல்லும்போது தான். அதுக்கு முன்னாடி இந்த டாக் எப்போ வந்ததுன்னா வேற ஒரு கதை பண்றதா இருந்தது. மாநகரத்துக்கு அடுத்து வேற ஒரு படம் பண்றதா இருந்தது. அந்த படத்துல ஒரு கதை போயிட்டு இருக்கும். அந்த கதை போயிட்டு இருக்கும்போது இன்டர்வல் பிளாக் கிட்ட அந்த கதையில வந்து ஒரு கேரக்டர் ஜாயின் ஆகும். அந்த கேரக்டர் யாருன்னா சர்ப்ரைசிங்கா மாநகரத்துல இருந்து போன வின்னிங் முனிஷ்காந்த் கேரக்டர். ஓகே. ஏன்னா அந்தமான் போறதா ஒரு ஆசையா வச்சிருப்பார்ல, அந்த கதை வந்து அந்தமான்ல நடக்கும். அங்க இதே மாதிரி ஒரு வேற ஒரு பிளாக் ஃபிலிம் ஏரியால மாற்றுக்கு வந்து அவர் வந்து அங்க ஜாயின் ஆயிடுவார். யாருன்னு தெரியாத ஒரு பாயிண்ட்ல அவங்க கூட்டிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பட் நமக்கு தெரியும்ல மாநகரம் என்ன பண்ணிருக்காரு. அங்கிருந்து ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஐடியா தான். ஏன் வந்து ஒரு கேரக்டர்ஸ் வந்து திருப்பி நம்ம டெவலப் பண்ண கேரக்டர் திருப்பி கொண்டு வந்து நீங்க விடக்கூடாதுன்னு கைதியில் அதை பண்ணலான்னு பார்த்தோம். அதனாலதான் நிறைய ஓப்பன் அண்ட் விட்டோம். அவருக்கு ப்ரீக்வல் என்ன இருக்குன்னு, முன்னாடி என்ன நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வேணாம். தீனா இவங்க எல்லாம் போய் சேர்ந்து அந்த அடுத்த நாள் இருந்து அடைக்கலாம் வெளியில வந்து என்ன பண்ண போறான்னு தெரிய வேணாம் அப்படின்னு விட்டதுதான். அது விட்ட பாயிண்ட்டும் இப்ப இடையில வந்து மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் ஃபிலிமா இருந்தது. அது இன்னும் ஒரு வே டூ கமர்ஷியல் ஃபிலிமா ஒன்று பண்ணலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சதான். இன்னும் பாட்டிட்ல வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணலாம்னு சொல்லி பார்த்ததான் மாஸ்டர் வச்சுக்கிறேன். திருப்பி நான் இதே ஏரியால ட்ரக் வேர்ல்டு இதுக்குள்ள வரேன்னா இதான் ரைட் டைம் டு ஓப்பன் யூனிவர்ஸ்னு தோணுச்சு. ஸோ அங்க எதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வச்சிருந்தோமோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த யூனிவர்ஸை பெருசு பண்ணிடலாம். ஸோ டவுன் லைன் இப்போ நான் இனி போகும்போது என்னன்னா ஆப்வியஸா கைதி 2 இருக்கு, விக்ரம்க்கு ஒரு எண்டு வேணும், இந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன். நான் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் பேசியிருக்கோம். அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஏர்லி. ஏன்னா இப்ப இந்த யூனிவர்ஸ் செட் மக்களுக்கு அதுக்கு ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் இதை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது பண்ணும். இப்ப நான் அடுத்து பண்ண போற படங்கள்ல வந்து அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா இருந்ததுன்னா வெறும் படத்தோட பேர் மட்டும் இருக்கும். இல்ல அது இந்த படங்களுக்கு கனெக்ட் இருக்கு, இந்த யூனிவர்ஸ் தான் பேசுறது அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு கீழே மக்கள் கொடுத்த எல்சியூன்னு வச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். சோ அது மட்டுமே ஒரு ஹிண்ட் வேற வச்சுக்கணும். நீங்க இப்ப சொன்னீங்க பெரிய ஹீரோவை இன்னொரு பெரிய படத்துக்கு இப்போ மாஸ்டர்ல விஜய் சேதுபதி வந்துட்டார், அது ஓகே.
இப்போ அதே மாதிரி நிறைய பேரோட இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னா தளபதி 67ல அதுவுமே நம்ம ஒரு லோக்கி யூனிவர்ஸா நம்ம எதிர்பார்க்குறோம். அதுல வந்துட்டு ரோலக்ஸோட ஒரு சின்ன ஒரு பொறி இருந்தாலும் போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்போ விஜய் சார் படத்துல சூர்யா சாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இல்ல அவங்களுக்கான அந்த ஃபேன் வார் எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் இருக்கு. இது நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அது கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? தமிழ் சினிமால இதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி நடக்க ஆரம்பிச்சதுதான் விக்ரம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மாஸ்டரும் அதே மாதிரி தான். ஸோ நடந்தா நல்லா இருக்கும். அதுக்கு மேல நான் நீ சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. ஆஃப்டர் ரிலீஸ் நீங்க ரைட்டிங் பத்தி நிறைய சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. இதுல ரைட்டிங் ஆரம்பிக்கும் போது எந்த பாயிண்ட்ல ஸ்டக் ஆகி பிளாங்கா நின்றுட்டீங்க? ரத்னாட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு ஒரு விஷயம், கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அது எங்க புல் பண்ணி கொண்டு போகணும்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னாரு. இந்த மாதிரி நீங்க வேற இடத்துல ஸ்டக் ஆகி நின்னீங்களா? இது வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ஃபஹத் தான். ஃபஹத் சார் தான் இது ஃபுல்லா. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஃபஹத் சாருக்கு நிறைய பேக் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் தான் ஆடியன்ஸை கூப்பிட்டு போறாரு இந்த கதைக்குள்ள. ஃபஹத் வந்து கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்றாங்களோ, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன யோசிக்கிறாரோ அதுதான் நம்ம ஆடியன்ஸ் பாக்குறோம். ஸோ அவரு கூட தான் நம்ம டிராவல் ஆகி போயிட்டு இருப்போம். எங்கன்னா இந்த இன்டர்வல் பாயிண்ட் வரக்கு முன்னாடி, இன்டர்வல்ல இருந்து அந்த பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் முடிஞ்சது, எல்லாரையும் கொண்டு வந்து அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட படம் முடிவு வரையும் ஒரு நைட்டு அதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா. ஸோ அந்த ஏரியா வரதுக்குள்ள, அந்த 40 minutes வரதுக்குள்ள நீங்க எல்லாரோட கேரக்டர்ஸும் சொல்லி ஆகணும், எல்லாரும் என்ன சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது ரைட்டிங்ல கன்வின்சிங்கா எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உள்ளலேயே எனக்கு கஷ்டமா இருந்தது இந்த படத்தோட ரைட்டிங் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வேர்ல்டு புதுசு, மக்கள் அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும். அண்ட் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் பேப்பர்ல இருக்கிறது ஸ்க்ரீன்ல டிரான்ஸ்லேட் ஆகிடக்கூடாது, எங்க நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இருந்தது. ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரக்சர் ஒன்று அரைவ் ஆகிட்டு இது பண்ணிடலாம், இதுதான் முடிவுன்னு சொல்லி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரோல் இந்த மிட் ஆக்டுக்கு மட்டும் ஒரு கன்வின்சிங்கான ஒரு லேயர் இல்லாத மாதிரி இருந்தது. இது எங்க நடக்க போகுது, இந்த பாயிண்ட், அந்த இன்னொருத்தனை கொல்லணும், இன்னொரு முக்கியமான ஒரு சீரியல் கில்லிங் ஒன்று நடக்கணும், அந்த கொலை வந்து எங்க காட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தோம். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்டக்காகி நின்றுட்டு இருந்தப்போ வெளில எங்காவது போகலான்டா, இப்போ எழுதலான்னு சொல்லிட்டு தான் நானும் இன்னும் வெளில போனோம். வெளில போய் நான் ரொம்ப சீரியஸ் மோட்ல இருந்தேன். அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் போகும்போதே போர்டு சாக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கேரக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டு இவங்க வந்தா இவர் எங்க போகணும், இவங்க வந்தா என்ன நடக்கணும் அப்படின்னு டைம்ல எல்லாம் யோசிச்சு ரொம்ப ரொம்ப அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தோம் இன்டர்வல் பாயிண்ட் வர வரைக்கும். ரத்னா சொன்னா, என்ன சொன்னா, டேய் பேசாம நீ அந்த டீசர்ல பண்ணிடா, விருந்து வச்சு எல்லாரையும் பண்ற மாதிரி அந்த பாயிண்டே வச்சிடா, கல்யாண மண்டபத்துல நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டான். நான் இம்மிடியட்டா சொன்னதே அவள்லாம், கிளம்பலாம், இதுக்கு மேல இங்க நம்ம வேலையெல்லாம் போயிடலாம், இவ்வளவுதான் விஷயம் சொல்லி. அதுல இருந்து அது கல்யாண மண்டபம் ஆனதுல இருந்து எங்க இருந்து இவர் வரலாம், யார் அதுக்கு மேல நூடுல்ஸ் சாப்பிட்ற பையன் எங்க இருந்து இருக்கலாம், யூடியூப் சேனலோட வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்கள உள்ள எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் பிரியாணி வந்தாலே அதுக்கு சேரப் பண்றாங்க ஆடியன்ஸ். ஸோ அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும் போது அதை ப்ராப்பரா ஒரு ஃபுட்பால் லெவல்ல நீட்டா ஷூட் பண்ணி பண்ணலான்னு சொல்லி அந்த இது வந்ததாகட்டும். அண்ட் அப்படி வரும்போது உங்களுக்கு லேயர்ஸ் பயங்கரமா ஆட் ஆகிட்டே வந்தது. அங்க ஒரு வயசான தாத்தா பாட்டி ஃபிளாஷ் மாப் ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சேதுமாவும் ஃபாதர் பாஸும் எந்த இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டர்ல மீட் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க உள்ள போய் மீட் பண்ணி அந்த கல்யாணம் வீடு இது இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து அந்த கல்யாண மண்டபம்னு சொன்னா அங்க என்னெல்லாம் ஹேப்பனிங்கா பண்ண முடியுமோ அது எல்லாமே எல்லாக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரியாணிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும், இங்க வெப்பன்ஸ் எல்லாம் அங்கே பதுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஆக்டிங் இருக்கும். ஸோ அது இமீடியட்டா அது ஒரு 16 நாள் ஷூட் நினைக்கிறேன் மொத்தமா. அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணது 16 நைட் ஷூட் பண்ணோம். அதுக்கு பேஸா வந்து இந்த கான்வர்சேஷன் தான். அங்க போனதுக்கு அப்புறம் சொன்னேன்னு ஓப்பன் அப் ஆயிடுச்சு, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்து பண்ணது. ரைட்டிங்கே இவ்வளவு லேயர் சொன்னீங்க அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும். பட் மியூசிக்கலாவும் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு, நிறைய வேரியேஷன் ஆஃப் பீட்ஸை பார்த்தோம் நாங்க. எத்தனை பிஜிஎம்ஸ் நீங்க புதுசா ட்ரை பண்ணீங்க? ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஃபகத்துக்கு ஒரு மியூசிக் வரும், இவங்க குக்கிங் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒன்று வரும், அவங்க ஒவ்வொரு ஆயுதத்தையும் பதுக்கும் போது ஒரு விஷயம் வரும், அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க தியேட்டர்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹை ஆனதே அந்த ஒரு போர்ஷன் தான். ஸோ அதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசனுமே மியூசிக் தான் சொல்லணும். முக்கியமான இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ரீசனே சொல்லலாம். ஏன்னா நீங்க அதை நான் ஷூட் பண்ணி முடிச்சு 6 மாசமா அந்த ஃபுட்டேஜ் நான் நிறைய பார்த்துருப்பேன், லேலா கட் பண்ணியிருப்பேன். பட் ஃபைனலா அதுக்கு ஒரு சோல் உருவாறது ரீ ரெக்கார்டிங்ல தாங்க. ரீ ரெக்கார்டிங்லாம் அது எவ்வளவு தூரம் கொஞ்சம் இன்டர்நேஷனல் மாற்ற முடியுமா பண்ணலான்னு பேசுது. அதுக்கு அவர் தான், நீ தான் மெஜிஷியன் தான், வேற ஒன்றும் வெளியே கிடையாது. ஒவ்வொரு நாளும்
அங்க ஹங்கரியிலேருந்து லைவ் எடுப்போம். அப்படி ம் அங்கதான் ஆர்கெஸ்ட்ரா போச்சு. அங்கிருந்து வர லைவ் சவுண்ட்ஸை சும்மா கேட்டு பாருங்களேன்னு சொல்லிட்டு நைட் அனுப்பிட்டு வருவேன். அப்படி அண்ட் மோஸ்ட்லி என்னால் எப்பப்பெல்லாம் முடியுமோ நான் போய் அங்கே அவர்கிட்ட பண்ணுவேன். எல்லாமே இன்ஸ்டன்டா பண்ணிருக்கேன். அதுல சின்ன சேஞ்ச் ஓவர் இருக்கும். உள்ள அவங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பதுக்கிறதுக்கு முன்னாடி ஜாஃபர் வந்து இப்படி போட்டு போய் அமுத்திட்டு போகும்போது பாப்லோ எஸ்கோபார் பத்தி அது மெக்சிகன் ஸ்டைல்ல ஒரு ஒன்று பண்ணிருப்பாரு. அது ஒரு மூணு பயங்கரமா மாற்றும். அண்ட் அதை மாத்திட்டு அதான் எங்க சைலன்ஸ் வரணும்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டரோட பயங்கரமான புட்சாலித்தனம்னு நினைக்கிறேன். எங்க வாசிக்கணுங்கிறத தாண்டி எங்க வாசிக்க கூடாதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான இடங்கள் எல்லாத்துலயுமே அப்படிதான் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மீட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டு போனதுதான் அணி இதுக்கு போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப பெருசா பார்க்கணும். எக்ஸாஜரேஷனோ இல்லை அதிகமா பேசணும்னு சொல்லி ஒரு 60-70 hours உண்மையிலேயே தூங்கல இதோட ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போது. பட் ஆனாலும் இல்ல எனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் இது பயங்கரமா இருக்கு, அதனால தூங்கலன்னு சொல்லி நாங்கெல்லாம் கூட அங்கங்க போகும்போது தூங்குவோம். எங்காவது ஒரு இடத்துல படுத்து சோஃபால படுத்து தூங்கிடுவோம். அணி எனக்கு தெரிஞ்சு தூங்கல. அதுக்கு ஃபைனல் இது கொடுக்க முன்னாடி ஏன்னா மிக்சிங்லாம் அனுப்புனால கடைசியாக அந்த ஹைதராபாத்ல இருந்தோம். ஸோ அந்த டைம் வரைக்குமே பண்ணல. ஒவ்வொரு சின்ன சின்ன லேயருமே he was working till the last minute. அந்த லாக்டவுன் நான் ஒரு போட்டோ ஒன்று போட்டேன். லாக்டவுனோட அதுக்கு முன்னாடி ஈவினிங் டீ சாப்பிடும்போது கூட இல்லை இன்னொரு லேயர்ல நான் சின்ன ஒரு வேலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கே வேலை பார்த்து தான் பண்ணாரு. அதான் அவரோட எஃபர்ட். நீங்க ஹை ஆகி சர்ப்ரைஸ் ஆன ஒரு மியூசிக்கல் இடம்னா என்ன இடம் சொல்லலாம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் அது உருவான இடம் வந்து அது எதுக்கு பண்ணிருந்தது அப்படின்னா கடைசியில் அவர் கண்ணை இழுத்துட்டு வருவார்ல, அப்போ அதுக்கு பண்ணதான். அது லேட்டரா அதுக்கப்புறம் ட்ரையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் மீடியே எனக்கு ரொம்ப பயங்கரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கமல் சாருக்கான அந்த டயலாக்ஸே இருக்காது. ஸோ அவர் அந்த வாய்ஸ் மாத்தி பேசுறது இருக்கும். அது டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் பண்ணாரு. பட் அவருக்கான அந்த போர்ஷனே இல்லை. இது எப்படி அவர்கிட்ட கன்வே பண்ணீங்க? நீங்க அதை எப்படி அவர்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா ஒரு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே எந்த ஒரு டயலாக் இல்லை, அவர் வந்துட்டு போறாரு, இன்வெஸ்டிகேஷன்ல மட்டும்தான் இருக்காரு அப்படின்றப்போ அது நீங்க எப்படி அது எழுத முடியும், அது நடக்கும், அது மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைச்சீங்க? புதுமையா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல யோசிச்சா இதெல்லாம் தான் விஷயம். அண்ட் கமல் சார் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை அவர் பேசுறாருல அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யோசிச்சோம். அப்பதான் அந்த ஆரம்பிக்கலாம்னு வந்தது. ஏன்னா அது சொல்லும்போது தியேட்டர் பயங்கரமா எரப்ட் ஆகிற மூமெண்ட்ல அந்த இடத்துல சொல்லுவாரு. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுக்கான மீனிங்கே இருக்கும். அவரு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாரோ அந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகணும்னா அவர் அவ்வளோ சட்டிலா ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருந்துருக்கணும். ஸோ சுச்சுவேஷன் எழுதுனது எல்லாத்துலயுமே அவரால் பேசுறதுக்கான சான்சஸ் இல்லாத மாதிரி அந்த சுச்சுவேஷன் மட்டும் எழுதிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் அந்த குழந்தை வர சீக்வன்ஸ்ல வந்து இறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பேசாதமான்னு சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அது கூட இவர் சத்தமா பேசக்கூடாது, குழந்தை அஃபெக்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் அவரே அதை அங்க பேசி நாங்க மியூட் பண்ணல. அவர் பேசவே இல்லை. அதாவது கன்வே பண்ண தான் ட்ரை பண்ணார். அம்மா கத்தாதீங்க ஒரு ஆக்ட்லயே கன்வே பண்ண தான் ட்ரை பண்ணார். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சரி ஒரு சவுண்டுக்காக நிற்பாங்களான்னு பார்த்து அந்த பூத்தட்டி உடச்சதுக்கு அப்புறம் அவர் வெளில அனுப்புனதுதான். அண்ட் சார் அந்த பவுன் படிச்சிட்டார்ல, பவுன் படிக்கும் போது அவருக்கு ஆப்வியஸா தெரியல, அவருக்கு தெரியாது என்ன இருக்கு போகுது. ஸோ பட் இருந்தாலும் ஆஸ் அ ஃபேன் பாயா உங்களுக்கு எனக்கு அது ஹையா இருந்தது. ஏன்னா டைலாக் பேசலங்கிறது ஒரு பாயிண்ட் தாண்டி அவர் பேச ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஷுவலி எவ்வளவு தூரம் நம்ம கன்வின்சிங்கா காட்ட போறோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல. ஸோ அதனால அது எனக்கு ஒரு பெரிய இதா தெரியல. அண்ட் இன்ஃபேக்ட் சார் வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு மறந்துட்டாரு. டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது அவர் கேட்டாரு, ஓகே சார் சைடு நான் டப்பிங் ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சல அப்படின்னு. அப்பதான் சொன்னார், சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வேர்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் உண்மையை சிரிச்சார். ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சார். அதுக்கப்புறமா தான் 1986 சுகீர்த்த ராஜா. ஸோ அவருடைய அந்த கண்ணாடி உடைஞ்சதும் இங்க சந்தானத்தோட அந்த கண்ணாடி உடைஞ்சதும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. நீங்க அங்க இருக்கிறத இங்க கொண்டு வரணும் அப்படின்றதான் நினைச்சீங்களா? இல்ல அது எதாச்சியா கண்ணாடி ஒரு எப்படி இருந்தாலும் க்ளோஸ் அப்ல எல்லாரும் பார்க்க போறாங்க. அந்த பக்கம் ஆப்வியஸா கமல் சார் க்ளோஸ் இருக்கு போது, இவருக்கு க்ளோஸ் இருக்கு போது, ஃபாதர் சார் க்ளோஸ் இருக்கு போது, செம்மன் சார் க்ளோஸ் இருக்கு போது, அங்க இருக்கிற அந்த ஆக்ட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் இருக்கு போது அப்படிங்கும்போது என்ன புதுசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைட் போயிட்டு இருக்க மாஸ்டர் கண்ணாடி மட்டும் உடச்சுன்னு சொல்லி லெஃப்ட் கண்ணாடி மட்டும் உடைக்க வச்சு அதுல இருந்து தட்டி விட்டு போறமா வச்சதான். நான் இன்ஃபேக்ட் அது விக்ரமோட கனெக்ட் இல்ல. அது உங்களுக்கு தெரிஞ்சுதானா? இவங்க போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சு ரெண்டையும் சேர்த்து ஆமா இல்ல அங்கேயே அது உடஞ்சிருக்கலன்னு பார்த்து நான் வாண்டடா. ஃபகத் ஃபாசில் அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது விக்ரம் 1ல கமல் சாரோட சில விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு அப்படியே தெரிஞ்சு. விக்ரம் 1 பார்த்துருந்தோம்னா இதுல ஃபகத் ஃபாசில் அவரோட இந்த மேனரிசம் அவரு செய்யற சில விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு அதோட அது ஒன்றி போச்சு.
இது எழுதும் போது அப்படிதான் எழுதிருந்தீங்களா? ஃபஹத் சார் டிசைட் பண்ணப்போ எழுதினதான். அண்ட் அவர்கிட்ட கன்வே பண்ணி சொல்லும் போதும் சொன்னது தான், சார் இவ்வளவுதான், இது இது இந்த மாதிரி இருந்துட்டா போதும். அண்ட் அவர் பயங்கரமா பிரமாதமா புரிஞ்சுட்டார். கமல் சார் சொன்னார்ல மிளகா வச்சுன்னு, அந்த மாதிரிதான் அவர் பயங்கர ஷார்ப் இல்லை எல்லாத்துலயுமே. அண்ட் மோஸ்ட்லி அவர் பண்றது எல்லாமே அந்த ஆக்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப ஒரு காமா இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியுமா பார்த்தோன்னே. எங்கேயுமே ஒரு ஸ்லோவா நடந்தோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்காது. ஆப்வியஸா வேற ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸ், பட் ஆனா அது த்ரூ அவுட்டாவே, ஏன்னா அவரோட ஹரினஸ் தான் படமே. அவர் எவ்வளவு தூரம் அந்த ரஷ்ஷார ஃபீல் பண்ணி இன்னொரு கூட நடந்துருக்கூடாதுன்னு ஓடுறாரோ அவர் தானே மக்களை கூப்பிட்டு போறாரு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கணும்னு சொல்லி பண்ணதுதான். ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி ஆன் ஸ்கிரீன்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரா அவரோட இந்த லுக்? அவரா நான் அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். அதுக்கு இதுக்கும் துளி சம்பந்தம் இருக்காது. அவர் ஆஃப் ஸ்கிரீன்லாம் வந்து பயங்கர சில், பயங்கர ஜாலி. அவர் மாதிரிலாம் ஃபன்னா இருக்கவே முடியாது. அவ்வளோ ஃபன்னா இருப்பாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ஃபைட் சீக்வன்சஸ், அதில் அந்த சேசிங் பைக்ல போறது வந்துட்டு நிறைய பேர் இது கமல் சார் இல்லை அப்படின்றது முன்கூட்டியே கணிச்சிடுறாங்க. தியேட்டர்ல நம்ம நிறைய பேர் இல்லை இது கமல் சார் மாதிரி இல்லை அப்படின்றது. இன்னொரு பேக் ஷாட்டுமே சரி ஃபகத் ஃபாசில் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெய்லர்ல நீங்க அந்த ஷாட் வச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த சில் அவுட்ல ஃபகத் ஃபாசில் நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது ஒரிஜினலா பார்க்கும்போது எங்களுக்கு கமல் சாரா தெரிஞ்சது. இது கமல் சார் என்னென்ன விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்துல பிளான் பண்ணி பண்ணாரு, இல்ல டூப் யூஸ் பண்ணீங்களா? மேண்டேட்டரியா இல்ல, அது என்னன்னா டூப் யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணல இல்ல. நீங்க அவரு எவ்வளவு தூரம் ஆக்ஷன் பண்ண முடியும்னு செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிட்டோம். ஸோ வந்து திருப்பி அங்க பண்றது வந்து பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவரு பிசிக்கலி இன்னும் வந்து பயங்கர கேப்பபிளா இருக்காரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்றது. என்ன பிரச்சனைனா, நீங்க சார் அதே மாதிரி மாஸ்க்ல யூஸ் பண்ண வச்சீங்கன்னா என்ன பண்ணாலும் சாரோட பாடி லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரியும். ஒரு பாயிண்ட்ல இது சார் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணாலும் அவரோட நடையில அவரோட பாவனையில கண்டிப்பா தெரிஞ்சிடும். நீங்க அதை பண்ணிட்டீங்கனாலும் இந்த பர்பஸ் வேஸ்டா போயிடும், நம்ம மறைச்சு வச்சிருந்த பர்பஸ். அண்ட் ரெண்டாவது, இந்த இடத்துல நீங்க சுத்தி மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு நான் சார்ல இருந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே ட்ரை பண்ணேன். யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது ஃபேஸ்ல உள்ள இந்த இடத்துல மஸ்காரா போட்டேன். ஏன்னா இந்த லைன் மறைச்சிட்டா கண்ணை வச்சு நான் கமல் சாரோட கண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்தேன். இல்ல, ஸோ நிறைய க்ளோசஸ்ல சார் மாஸ்க் போட்டு இருந்திருக்காரு, நிறைய ஒயிட் ஷார்ட்ஸ்ல மாஸ்க் இல்லாம டூப் போட்டிருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா சாரோட பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது. மன்சூர் அலிகான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு உங்களா? ஏதாவது காரணம் இருக்கா? கைதி அவரு வச்சுதான் எழுதிருந்தீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலயும் சக் சக் அந்த பாட்டு, சக்கு சக்கு பாட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னோட பிளேலிஸ்ட் பார்த்தா எல்லாம் சிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி ரீசென்ட்லி பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் சீன்ல அதை வச்சிருந்தேன். அதை வச்சுட்டு அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த இடத்துல கொண்டு வரணும்னா எங்காவது லீட் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு 10 செகண்ட்ஸ் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுவுமே ப்ராப்பர்லி கொரியோகிராஃப்ட் ஃபைட் தான் அது. அந்த சாங்குக்குன்னு பண்ணல. இந்த கமல் சாரே கேட்டிருந்தாரு, இது என்ன படத்துல வருது, என்ன சாங் இதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ நான் சொல்லுவேன், சார் இது 90s வர ஒரு சாங், எனக்கு மோஸ்ட் ஃபேவரட், அது இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும்னு வச்சாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு எதுக்கு இந்த சாங் இல்லை, பட் 4 நாளும் வந்து அந்த சாங் போட்டு தான் ஷூட் பண்ணோம். ப்ராப்பராக கொரியோகிராஃப் பண்ணி தான் பண்ணோம். அந்த சாங் பீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அடி விழுகிறது, அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஏன்னா அது லக்கி அந்த சாங் வந்து மன்சூர் அலிகான் சாரா போயிடுச்சு. மற்றபடி அது வந்து என்னோட பிளேலிஸ்ட்னு ஒரு 20-25 பாட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த ரெட்ரோல வந்துடலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு மாநகரம் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு சின்ன ஹை தானே, அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு கான்ட்ராக்ட் பண்றேன். அதுவும் பிடிக்காத பல பாட்டு இல்ல கேட்காத பல பாட்டு எல்லாத்தையுமே இப்ப நீங்களே உங்களோட அந்த பாட்டுல போய் பாத்தீங்கன்னா who all here after விக்ரம் அப்படின்ற அந்த கமெண்ட் இருக்கும். இதுக்கும் பார்த்தேன், அந்த ஆசாரிங்க வச்சு சிம்பலக்கா அதுல எல்லாம் கூட கீழே எடுத்து போட்டிருந்தாங்க. இது என்ன சொல்றது, நம்மளோட ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு சொல்லி பண்ணதான். நான் இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது அதிகமா கேட்ட பாட்டா இருக்கும். ஸோ அந்த பாட்டுலாம் திருப்பி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு, அந்த ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ரெஸ்கியூ ஒருத்தர் வராது, அங்கிருந்து ஜெயிலிருந்து காப்பாற்று போகும்போது இந்த பாட்டு ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல. அப்ப சக்கு சக்குன்னு இருக்குன்னா அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அதே தான் கல்வியா செல்வமாவே அந்த ஒரிஜினல் சாங்ல காலை எடுத்து வச்சு மேகத்துல போற மாதிரி இருக்குல்ல. இதுலயும் அந்த ட்ரை ஐஸ்க்கு இருந்தது, அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதனால முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி அந்த சாங் போட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள். ஏன்னா நீங்க சொன்ன 25 ட்ராக் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் நான் அடுத்தடுத்த படங்களுக்கு என்ன பண்றது. வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.